மாப்பிள்ள இன்னைக்கு தான் வீட்ல இருக்காரு. அவர் ஏன் தொந்தரவு பண்ற? நீ போயிட்டு வா. நான் உங்களை தொந்தரவு பண்றேனா? நோ யார் சொன்னது? நான் கூட்டிட்டு வரேன். மாப்பிள்ள இதெல்லாம் நல்லா இல்ல. பாதி ஆட்டத்துல விட்டு போனா எப்படி? மாமா மீதி ஆட்டத்தை உங்க பெட்டர் ஆஃபோட ஆடுங்க. அது பெட்டர் ஆஃப் இல்ல, பெட்டர் ஆஃப். ஏதோ ஒரு ஹாஃப். பாரு ப்ளீஸ் அந்த காஃபியை குடுக்குறியா? ஐயோ சாரிங்க, பேசிட்டு இருந்ததுல மறந்தே போயிட்டேன். இந்த காஃபி வேண்டாம், ஆறி போச்சு. நான் உங்களுக்கு வேற காஃபி சரி, அதுக்குள்ள நான் ரெடி கிளம்புங்க. பாரு, நான் உன் அப்பா அம்மா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்னப்பா சந்தேகம்? இல்ல, எனக்கும் காஃபி தரலாமேன்னு சொல்ல வந்த. கொண்டு வரேன். ஹலோ ஹலோ சிவா, நான் ஷைலஜா பேசுறேன் சிவா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷைலு, என்ன நடந்தது? அழாம சொல்லு. 4-5 ரவுடிங்க என் வீட்டுக்கு வந்து, சிவா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிவா, ப்ளீஸ் கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வாங்க சிவா. சரி சரி, நான் வரேன். ஓகே பை. என்னங்க, இந்தாங்க காஃபி. பரோ, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு அர்ஜென்ட் கால். நான் உடனடியா ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், வினோத நீயே கூட்டிட்டு வந்துடுறியா ப்ளீஸ்? பாரோ, என்னங்க நீங்க இதுக்கு போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க, நானே போய் வினோத்தை கூட்டிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் செல்லம், தேங்க்யூ so much. இந்தாங்க காஃபி. செல்லம், இந்த காஃபி நீயே குடிச்சிடு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க, சின்னமடி நீ எனக்கு, சின்னமடி நீ எனக்கு. வணக்கண்ணா. வணக்கண்ணா. எங்கடா அவன்? வண்டியில தூக்கிட்டு வராங்கண்ணா. அப்பனே முருகா, வேலுண்டு வினை இல்லை. இறங்குடா, வாடா. வாங்க மாப்பிள்ள. என்ன ரொம்ப நாளா ஆளை காணோம்? ஹனிமூன் போயிட்டியலோ? இல்லண்ணே, நான் எங்கேயும் போல, இங்கே தானே இருக்கேன். அப்புறம் ஏன்டா என்ன வந்து பார்க்கல? அது வந்துண்ணே. நீ எப்படி வந்து பார்ப்ப? வாங்கும்போது என் காலில் வந்து விழுவீங்க, ஆனால் பணத்தை திருப்பி வாங்கும்போது நாங்கள் வந்து உங்கள் காலில் விழுவணும்ல? இந்த தேவராஜ் உன் காலில் விழுவணுமா? இல்லண்ணே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடா பயப்படுறியா? இல்லை பயப்படுற மாதிரி நடிக்கிறியா? அண்ணே, நான் என்ன நடிக்க போகிறேன்? உண்மையிலே பயமா இருக்குண்ணே. இருக்குண்டா, உயிர் மேலே பயம் இருக்கு. அப்பதான் தப்ப தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க முடியும். 5 லட்ச ரூபா பணத்தை கொடு. 5 லட்சமா? நான் உங்ககிட்ட 2 லட்ச ரூபா தானே வாங்கினேன். ஆமா, நீ வாங்கும்போது அது 2 லட்சம். ஆனா பணம் ஒன்ன மாதிரி சும்மா இருக்காதே, அது வட்டி போடும், வட்டி குட்டி போடும்ல. இப்போ அது 5 லட்சம். பணத்தை கொடு. அண்ணே, தயவு செஞ்சு இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. இந்த பொறுத்துக்கிட்டு காத்துக்கிட்டுலாம் தேவராஜ் வம்சத்துக்கே கிடையாதுடா. வெட்டு 1 துண்டு 2 தான் என் தொழில். பணத்தை எடு. இப்போ என்கிட்ட சுத்தமா காசு இல்லைண்ணே. காசு இல்லையா?
ஓகே ஓகே. ஏண்டா குணா, அண்ணே பணம் இல்லைங்கிறான், என்னடா பண்ணலாம் இவனை? நம்ம வழக்கப்படி இவனை பெங்களூருக்கு அனுப்பிச்சிட வேண்டியதானே. எதுக்கு? குளூரில் குஜால் பண்ணுறதுக்கா? இல்லைண்ணே, நம்ம டாக்டர்கிட்ட சொல்லி 2 கிட்னி எடுத்துட வேண்டியதுதான். 5 லட்சத்துக்கு 2 கிட்னியா? 4-5 இருந்தாலும் பரவாயில்ல. சரி, வந்தவரை லாபம்னு எடுத்துக்குவான்ல. ஆமாண்ணே. அண்ணே நான் எப்படியா பணத்தை கொடுத்துறேண்ணே. எப்படி கொடுப்ப? எப்படியா கொடுத்துறேண்ணே. ஏய், எப்படியாதுன்னா எப்பட்றா கொடுப்ப? ஆறு அண்ணே அதை எடுத்துட்டு வாடா. சரிண்ணே. இதை நான் சொல்கிற அட்ரஸில் கொண்டு கொடுத்துரு. இதில் என்ன இருக்குண்ணே? கேள்வி கேட்குறான்டா, தேவராஜிட்டே கேள்வி கேட்குறான். இவன் சரிப்பட்டு வரமாட்டான். குணா, இவனை பெங்களூருக்கே பேக்கப் பண்ணு. ஏய் வாடா. அண்ணா அண்ணா இல்லைண்ணே, நான் எதுவும் கேட்கலண்ணே. நீங்கள் சொல்கிற இடத்துல கொண்டு போய் கொடுத்துறேன். அதுதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம். பொட்டியில் என்ன இருக்குன்னு நானே சொல்கிறேன். பொட்டிக்குள்ள பொம்மை இருக்கு. பொம்மைன்னா நீ நினைக்கிற மாதிரி கரடி பொம்மை இல்ல, கடவுள் பொம்மை. 5 செஞ்ச அம்பாலோட விக்கிரகம். குணா, அண்ணே அட்ரஸ குறா. இந்த மாப்பிள்ள, இது மும்பை அட்ரஸ். இந்த அட்ரஸ்ல இந்த பெட்டியை கரெக்டா சேர்த்துட்டா நீ எனக்கு 5 லட்சம் கொடுக்க வேணாம், 4 லட்சம் கொடுத்தா போதும். 1 லட்ச ரூபா உனக்கு டிஸ்கவுண்ட். கிளம்பு. அண்ணே அட்ரஸ்லாம் ஓகே, எப்படிண்ணே போகிறது? போகணும்ல? எப்படி போறது? நடந்து போ, இல்ல கார்ல போ, இல்ல கடல்ல போ, அட கப்பல்ல போ, ஏன் ராக்கெட்ல போடி. எப்படி? சூப்பர். என்ன பேஜார் ஆயிட்டியா? டேய் குணா, அண்ணே குழந்தை பேஜாராவது, காசா கூட. ஏய் இந்தாடா. சரியா? கிளம்பு. மாப்பிள்ள, பொருள் பத்திரமா போய் சேரணும், இல்லைன்னா மாமன் நான் பொருள் எடுக்க வேண்டியது வந்துடும். போங்க. குணா, அண்ணே அந்த சிங்கார தோட்டம் அண்ணாச்சி கதை என்னாச்சு? நீங்க சொன்ன அள்ளிட வேண்டியதுதான். அல்ல அல்ல. டேய் வாங்கடா. முருகா என்றதும் உருகாதா மனம், மோகன குஞ்சரி மனவாலா. செலஜா எங்க? மேலதாயா இருக்காங்க, பயந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நானே இப்பதான் வந்தேன், பார்த்த உடனே பகீர்னு ஆயிடுச்சு. பாவம், அம்மா என்னையா பண்ணுவாங்க? ஓ மை காட். ஷைலு, ஷைலு, சிவா, அழாத அழாத. கூல் டவுன் ஷைலு, ஜஸ்ட் கூல் டவுன். நான் இருக்கேன் இல்ல? எதுக்கு பயப்படுற நீ? நான் இல்ல, போலீஸ் இல்ல, அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது. நீ பயந்து போய் கெஞ்சுறதுனால தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு.
நீ எதிர்த்து துணிச்சலா பேசினா அவங்க பயந்து பேசாம போயிருப்பாங்க. சரி, அவங்க வந்தப்போ உன் ஹஸ்பண்ட் எங்க இருந்தாரு? இல்ல. எனக்கு என்னமோ இதுல உன் ஹஸ்பண்டுக்கும் பங்கு இருக்குமோன்னு தோணுது. நல்லா யோசிப்பார் ஷைரு. அவர் கேட்ட பணத்தை நீ கொடுக்கல. சோ எப்படியாவது உன்கிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்காக இப்படி ஒரு டிராமா பண்ணிருக்கலாம் இல்லையா? ஆமா சிவா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அந்த ஆளு இந்த மாதிரி சீப்பா பிஹேவ் பண்ணக்கூடியவன் தான். உடனே போலீஸ்ல சொல்லி அவனை கம்பெனில வச்சாதான் அவன் சரிப்படுவான். அவசரப்படாத. நான் அவசரப்படல சிவா, ஆத்திரப்படுறேன். ஷைலு, ஆத்திரத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியான முடிவா இருக்காது. இது பாரு ஷைரு, நீ இனிமே தனியா இருக்காத. மல்லிகா உனக்கு துணையா இங்கே தங்கிக்க சொல்லு. ம். சரி, முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. வெளியே எங்கேயாவது ரிலாக்ஸா போயிட்டு வரலாம். வெளிய எங்க வேண்டாம் சிவா, சர்ச்சுக்கு போலாம். அங்க போய் கொஞ்சம் ப்ரே பண்ணாதா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஓகே, ஆஸ் யூ விஷ். சர்ச்சுக்கே போலாம். வா போலாம். ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரி, நான் வெளியே வெயிட் பண்றேன். ம். சின்னமடி நீ எனக்கு சின்னமடி நீ எனக்கு ஏ வினோத், உங்க அம்மாடா. போமா, நீ வரதுக்கு முன்னாடி நான் 25 நாட் அவுட். நீ வந்து அவுட் ஆயிட்ட. ஏன்டா நீ பால பார்க்காம அவுட் ஆனதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? சரி போ, பேக் எல்லாம் எடு, வீட்டுக்கு போலாம். பேட் பண்ணிட்டு ஃபீல்டிங் பண்ணாம போனா நாளைக்கு நான் ஆட்டத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. நீ போய் அங்க உட்காரு, நான் எப்படி விளையாடுறேன்னு பாரு. டேய், உட்காரெல்லாம் டைம் இல்லடா, எனக்கு வீட்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீ முதல்ல கிளம்பு. அம்மாமா ப்ளீஸ்மா, ஜஸ்ட் half an hour மா. இங்க பாரு, என்னால ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண முடியாது. நீ வந்தாவா இல்ல நான் பாட்டு கிளம்பிட்டே இருப்பேன். நீ ஏமா வந்த? பேசாம அப்பா அனுப்பிருக்கலாம்ல. உங்க அப்பா தான்டா கிளம்பினாரு. அதுக்குள்ள அவருக்கு ஹாஸ்பிடல்ல இருந்து ஒரு அர்ஜென்ட் கால், அதான் கிளம்பி போயிட்டாரு. வாடா நீ. எனக்கு பேட் டைம்மா, ஒரு நாள் நிம்மதியா விளையாட முடியல. சரி வா போலாம். டேய் வினோத், வந்து ஃபீல்டிங் பண்ணிட்டு போடா. நாளைக்கு பண்றேன்டா ப்ளீஸ். போ, நாளைக்கு உன்னை சேர்த்துக்கிட்டா தானே. நீ சேர்த்து காட்டி ரொம்ப நல்லது. நீ வாடா. டேய் நீ என்ன நிக்கிற? பால போடுறா. டாடியால வர முடியல. சரி அட்லீஸ்ட் தாத்தாவையா சமைச்சிருக்கலாம்ல. ஏன் நீ வந்த? அடிச்சு பல்ல கட்டிடுவ ராஸ்கல். டியூஷன் முடிஞ்சு எல்லாரும் போயிருப்பாங்களே, பாவம் குழந்தை மட்டும் தனியா இருக்குமே அரக்க பறக்க ஓடி வந்தா. ஏன் வந்தே நான் கேக்குறேன். அது இல்லம்மா. நீ டியூஷனுக்கு வந்து ஒழுங்கா படிச்சுட்டு வர நினைச்ச. இங்க வந்து பார்த்தால தெரியுது உன் லட்சணம். நீ விளையாடிட்டுல வர. டெய்லி விளையாட மாட்டேன், ஒன்லி சாட்டர்டே சண்டே. அப்ப சரி, இனிமே சாட்டர்டே சண்டே நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். நீ வரதா இருந்தா நான் டியூஷன் போக மாட்டேன்ல. அதையும் பாப்போம். சின்ன பையன் கிட்ட மோதி பார்க்காத, தோத்தா அழ வேண்டியது இடம். நான் ஏன்டா அழற? நான் அழ வைப்பேன். நடந்தேதான் போணுமா? ஓ, தூரம் நடக்க மாட்டீங்களோ? உன்னை கூப்பிடுறதுக்கு நான் நடந்துதான் வந்தேன். நீ டயட்டிங் உடம்ப குறைக்கிறதுக்காக நடந்து வருவ, நானும் நடக்கணுமா? சரி, ஆட்டோ கூப்பிடு. கிடுத்தால எதிர்பேச்சு பேசிட்டே வா. மெயின் ரோட் போகணும் ஆட்டோ பிடிக்கிறதுக்கு. வா, உன்னை கூப்பிட வந்த பாரு, என்ன சொல்லணும். யார் வர சொன்னா? போ.
என்ன சிவா, ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? உன்னோட நிம்மதிக்காக நான் எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கிடுச்சா? ம், இப்பதான் மனசே ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு சிவா. சரி போலாமா? ஒரு 5 நிமிஷம் பிரேயர்ல உன்னோட எல்லா கஷ்டத்தையும் மறந்து நிம்மதி ஆயிட்டியா? ஆச்சரியமா இருக்கு ஷைலு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு சிவா? கொதிக்கிறது 10 லிட்டர் பாலா இருந்தாலும் அது பொங்கி வரும்போது அதுல ஒரு சொட்டு தண்ணீர் விட்டதும் அது அடங்கி போறது இல்லையா? அது மாதிரிதான் பிரேயரும். சூப்பர். இப்பெல்லாம் நீ ஒரு கதையாசிரியர் மாதிரி ஆயிட்ட. இருக்கலாம். ஒருத்தன் காதல தோல்வி அடையும் போது கவிஞன் ஆகிறா, வாழ்க்கையில தோல்வி அடையும் போது கதாசிரியர் ஆகிறா. நான் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டேன் சிவா. நோ 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 நோ, இது நான் ஒத்துக்க மாட்டேன். வாழ்க்கையில நீ இன்னும் போராடிக்கிட்டு இருக்க மட்டும் சொல்லு, தோத்துட்டேன்னு சொல்லாத. உன்னை தோல்வி அடைய நான் விட மாட்டேன். அதுக்குதான் சிவா, நீங்க எப்போ என் கூடயே இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். நான் எதுக்காக எப்போ உன் கூட இருக்கணும்? அப்பதானே நான் ஜெயிக்கிறதுக்கு உண்டான பலம் எப்பவுமே என் கூட இருக்கும். தேங்க்ஸ் ஷைலு, தேங்க் யூ so much. Thanks for your confidence in me. சரி போலாமா? மா பூ வாங்கிக்கமா சார், பூ வாங்கி கொடுங்க சார். ஷைலு, பூ வேணா வாங்கிக்கோ. இல்ல சிவா, இப்ப எனக்கு பூ வைக்கிற மூடே இல்ல. நீ நார்மலா இருக்கணும் தானே பூ வைக்க சொல்றேன். சரி, நான் பூ வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு சந்தோஷம்னா ஓகே. வெரி குட். இதான் நல்ல பொண்ணுக்கு அழகு. எவ்வளவுமா பூ? 5 ரூபாய் சார் முழம். 2 முழம் கொடுங்க. 3 முழம் இருக்கு சார், அப்படியே வாங்கிக்கங்க. சரிம்மா. ஓ, எவ்வளவு தூரம் தான் நானும் நடந்தே வருவேன். இருடா, ஆட்டோ வருதான்னு பார்க்கலாம். இதுக்குதான் நான் பூவே வாங்குறது இல்ல. ஒழுங்காவே நிக்க மாட்டேங்குது. நீங்களே வச்சு விடுங்க. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே